மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமிகு பழனி ஆண்டி சார்பு ஆய்வாளர் காவல்துறை அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். சார், வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நல்லா பேசுவேன், சொற்பொழிவாளர் மாதிரி பேச தெரியாது, அதான் ஒன்று, வேற ஒன்றும் கிடையாது. என்னுடைய பேர் பழனி ஆண்டி. என்னுடைய பேர் பழனி ஆண்டி. எனக்கு சொந்த ஊர் வந்து திருப்போணம். நாங்கள் விவசாய குடும்பம் தான். எனக்கு 2 பெண் குழந்தைங்க. மூத்த பொண்ணு RI ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இருக்குது, 2வது பொண்ணு வக்கீலாக படிக்குது. நான் மதுரையில் சிட்டி போலீஸில் 33 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டேன். ஆமாம், எனக்கு வயசு 59. இன்னும் எனக்கு ரிட்டையருக்கு 1 வருஷம் 2 மாதம் 7 நாள் இருக்குது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை சார். நம்ம ஒன்றுமே கொண்டு போக முடியாது. எப்படி வந்தோமோ அப்படி தான் போக போகிறோம். இப்போ ஒருத்தவங்க தோத்துருக்காங்க, ஒருத்தவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சவனுக்கு பரிசு கிடைக்கும், தோத்தவனுக்கு பாடம் கிடைக்கும். பரிசை விட பாடத்துக்கு பவர் ஜாஸ்தி. நீங்கள் போனவனா எல்லாருமே தூங்கிடுவீங்க ஜாலியில். இவன் ஏன் தோத்தம் நோண்டிக்கிட்டே இருப்பான். எங்க விட்டா யாரு நிறைய தோக்குறாங்க, யாரு நிறைய அசிங்கப்படுறாங்க, யாரு அவமானப்படுறாங்க, வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். உங்களை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. என்னடா வாத்தியாருக்கு போய் கிரிக்கெட் விளாட்றாங்களான்னு பார்த்தா, ஓட முடியுமான்னு பார்த்தா, எனக்கு தான் அப்புறம் கேட்டேன். எல்லாருமே வாத்தியாருங்க. 1-2 பேர் தான் கொஞ்சம் ஸ்டவுட்டா இருக்கீங்க, மித்த எல்லாரும் ஒல்லியா இருக்கீங்க. இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் எத்தனை டீம் சார் விளாண்டு வந்திருக்காங்க? 16 டீம் வென்று வந்திருக்கீங்க. இப்ப உங்களுக்கு நடந்தது உங்களுக்கே தெரியாது. எந்த உடம்பு வலிக்குதோ அந்த உடம்பு வாழும். யாரு தன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கானோ அவனை இந்த உலகம் வச்சுக்கிட்டே இருக்கும். நல்லா கூட்டுக்கு பார்த்தீங்களா விளக்கமாறு, அது பார்த்தீங்கன்னா ஹாலில் இருக்கும். தேஞ்சு போன விளக்கமாறு தெருவில் இருக்கும். அது மாதிரி யாரு நல்லா இருக்குமோ அவனுக்கு என்னைக்குமே மதிப்பு ஜாஸ்தி. கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது சார். கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எதுவுமே இருக்காது. வாழ்க்கை போராட்டம் தான். பார்த்தா சொல்லுவாங்க, நீ வாத்தியார் வேலை பார்க்குற, போலீஸ் வேலை பார்க்குற, நீ அப்படி இருக்க, அப்படி பின்னாடி வாங்குற அடி நம்மளுக்கு தான் தெரியும். கஷ்டம்தான் சார். கஷ்டப்படாதான் வாழ்க்கை. என்னடா வாழ்க்கையில மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், எல்லாம் இருக்கும். அதுல இருந்தா தான் வாழ்க்கை. சாம்பார்ண்டா உப்பு, உரப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாம் இருக்கும். அதுல வாழ்றோம் பாருங்க, அதான் வாழ்க்கை. கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்கு, ஒண்ணுமே தேவையில்லை. எதை பத்தியும் கவலைப்படவே படாதீங்க. நாளைக்கு நல்லா இருக்குன்னு நம்பணும். கடவுள் நம்மளுக்கு செய்வார். உடம்ப நல்லா பார்த்துக்கங்க, அதுதான் ஃபர்ஸ்ட். கடைசி வரைக்கும் உங்களுக்கு உடம்பு தான் தேவை. அசைகிற சொத்து இருக்கு, 7 வீடு இருக்கு. அசையாத சொத்து நகை இருக்கு. நீ அசையணும். நீ அசைஞ்சாத்தான் உனக்கு பவர் ஜாஸ்தி. தங்கத்திலே தேரா இருந்தாலும் ஓடுனாத்தான் உடம்பு. சம்பாரிச்சாதான் மனுஷன். அதுலயும் நல்லா சம்பாரிச்சாதான் புருஷன். யாரு ஒருத்தங்க அப்பா எப்படா வருவார்னு வீட்டுல சம்சாரம் போன் பண்ணணும். இந்த மனுஷன் எப்படா வீட்டு விட்டு போவேன்னு நினைச்சிடக்கூடாது. வேற ஒண்ணுமே இல்லை சார். உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க உங்களை பார்த்துக்கங்க. நல்லா அப்படிதான். ஃபர்ஸ்ட் என் உடம்பு கும்முன்னு வச்சுக்கிடுவேன். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். பீடி, சிகரெட்டு, தண்ணி எந்த பழக்கம் கிடையாது. லஞ்சமும் வாங்க மாட்டேன். நிறைய அவமான அசிங்கம் நம்ம தேடி தேடி தான் சார் வந்துகிட்டே இருக்கும் சார். அதான் கடந்து போய்கிட்டே இருக்கணும். கட்டாயம் சார் வந்துகிட்டே இருக்கு. இல்ல சொல்லட்டும் சார், வந்துகிட்டே இருக்கணும் சார். இதெல்லாம் எப்படின்னா நம்மளுக்கு இட்லிக்கு ஊறுகாட்டுறோமோ, பொடி சாப்பிட்ற மாதிரி. எப்பப்ப நம்ம கீழே விழுகிறோமோ அப்பப்ப 2 பேரும் அசிங்கப்படுத்துவான். இன்னும் காலையில வெள்ளனை எந்திரிச்சு ஓடுவான். கிட்டத்தட்ட நாளா 25 வருஷம் 26 வருஷம் காலையில 5 மணிக்கு எழுந்து ஒரு 8 கிலோமீட்டர் ஓடிவேன். சாப்பாடு செம்ம ருசியா இருக்கும். தூக்கம் அப்படி தூக்கம் வரும். யார்கிட்டையுமே வள்ளுன்னு விழுக மாட்டேன். ஒன்றும் கிடையாது. டிராபிக்ல எல்லாரும் நிற்பாங்க. எல்லா போலீஸ்காரன் என்ன சொல்லுவேன், டேய் நேரம் போடா, டேய் நிற்க மாட்டேயா. நான் என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். வண்டின்னா வளைச்சு வளைச்சு ஓட்டணும். வாழ்க்கையில வளைஞ்சு நெளிஞ்சு போகணும். வலிக்காத உடம்பு வாழாது. வலி இல்லாம வலி கிடைக்கவே கிடைக்காது. வசதியா வாழணும் அப்படின்னா அசதியா உழைக்கணும். அசதியா உழைச்சா வசதியா கிடைக்கும். சின்ன சின்ன பாயிண்ட் தான். 60 வயசுல நல்லா இருக்கணுமா, 20 வயசுல ஒழுங்கா இருக்கணும்.
20 வயசுல சேட்டை பண்ணியா 60 வயசுல ஆஸ்பத்திரியில் லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு இருக்கோம். எது எது உங்களுக்கு கஷ்டமா அது வாழ்க்கையில இஷ்டம் தெரிஞ்சுக்கங்க. கடவுள் கொடுக்குறாரு. எது உங்களுக்கு கஷ்டமா டேய் நீ சீத்து வைடா. டெஸ்ட் தேசா மிட்டம் டெஸ்ட் வைப்பாரு, முழு பரீட்சை வைப்பாரு, காப்பரீட்சை வைப்பாரு. எல்லா பரீட்சையும் நீ தாண்டி தாண்டி போகணும். நீங்க நினைக்கிறீங்க வாத்தியார் வைக்கிறது மட்டும் பெருசு இல்லை. வாத்தியார் வைக்கிற பரீட்சையில வாத்தியார் அடிக்க மாட்டானுங்க. வாழ்க்கை வைக்கிறாங்க பாரு பரீட்சை, அது செருப்படி விளக்கமா தேடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுல நம்ம தாண்டி தாண்டி போய்கிட்டே இருக்கணும். போடா எது வந்தாலும் பார்த்துக்கிறோம்டா. நல்லா என்ன செய்வேன், எனக்கு என் சம்சாரத்துக்கு சண்டை பொழுதனைக்கு வரும். அவன் இல்லைண்டா நான் இல்லை. எவன் லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவன் ஒய்ஃபை மட்டும் நல்லா பார்த்துக்க. என்னமே தெரிஞ்சு சார், ட்ரிக்கு சார். ஒய்ஃபு குடும்பம் நடத்துறதுக்கு வந்து ஒரு டெக்னிக் வேணும் சார். எங்க தலையை ஆட்டணும், எங்க நிமுறணும், எங்க குனியணும், எங்க பம்மணும், அதை பார்த்துக்கிட்டு தான் போகணும். சாம்பார் சும்மா இருப்பா, சூப்பரா இருப்பா, சொல்லிப்பாரு. அடுத்து ஒய்ஃப் சொல்லிடுவா, ஏங்க ஒரு ஆம்லேட் வேணா போடுவாங்க. நம்ம கையில தான் சார் எல்லாமே இருக்கு. கல்யாணத்துக்கு அன்னைக்கு கட்டிட்டு வந்த பத்தியா சேலை நச்சு இருந்துச்சுப்பா, நொய்ய நொயின்னு பேசணும் சார். ஒய்ஃப் உங்கள்கிட்ட வீடு வாச நகை நட்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க. தெரிஞ்சுக்கோங்க, லேடிஸ்க்கு எதுவுமே பிடிக்காது. உங்களுக்கு காது கொடுத்து கேட்கணும். அவங்க பேசுறத நம்ம காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். கட்டாயம் சார். நம்மளுக்கு பொறுமை தான் சார். உடம்ப பார்த்துக்கோங்க, ஒய்ஃபு பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கோங்க. பிள்ளைகிட்ட ரொம்ப அன்பா இருங்க, பாசமா இருங்க. என்னடா படிக்கிற, என்னடா சாப்பிட்ட, எங்கடா போயிட்டு வர, சும்மா தொணன்னு பேசுங்க சார். அந்த கெத்து, அந்த மண்டகராக்கு திமுற அந்த வீட்டு வாசல்லே விட்டுட்டு தொலைச்சிட்டு போங்க சார். நம்மளுக்கு இருக்கு சார். ஏன்டா உங்களுக்கு சுத்தி ப்ரெஷர், பிரின்சிபால்கிட்ட ப்ரெஷர், வாத்தியார் ப்ரெஷர், பிள்ளைங்க ப்ரெஷர், எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வீட்டுக்குள்ள போய் நான்லாம் என் ஒய்ஃபுக்கு ஆயிரம் இருக்கோ பக்கத்தில் போய் உட்காந்துக்குருவேன். தக்காளி நறுக்கிடுப்பேன், காய்கறி நறுக்கிடுப்பேன். நல்லா பாருங்க, பொண்டாட்டி பின்னாடியே திருறேன்னு சொல்லுவாங்க, அவன் தான் நல்லா இருப்பேன். பொண்டாட்டி கூட சண்டை போட்டுக்கிட்டே திருறேன் பாருங்க பொருங்க, பூரா தெருவில் இருப்பேன், ஒயின் ஷாப்ல இருப்பேன், ரோட்ல இருப்பேன். எங்க எப்போ போவேன் தெரியுமா, வீட்டுக்கு தூங்குறதுக்கு மட்டும் போவேன். பார்த்துருக்கீங்களா? சொல்லுவேன், ஒய் பின்னாடி தாண்டா பொண்டு போய் அப்படி இப்படி சொல்லுவாங்க. அதுதான் சார் லைஃப். நம்மளுக்காண்டி வந்தது ஒய்ஃபு சார். அவங்களுக்கு வாழ்ற பேர் தான் லைஃப். பெருசெல்லாம் கிடையாது. நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், அவங்க 2 பேர்த்தையும் நல்லா காப்பாற்றணும், பிள்ளைகளை நல்லா கட்டி கொடுக்கணும். எனக்கு பேரன் பிறந்திருக்கேன், ஒரு 15 நாள் தான் ஆகுது. அவ்வளோதான் சார், ஒன்றுமே இல்லை சார். ஆமாம் சார், ஒன்றுமே கிடையாது. ஜாலியாக சந்தோஷமா போய்கிட்டே இருக்க வேண்டியதான். 5வது படிப்போம், 7வது படிப்போம், 10வது படிப்போம், கல்யாணம் முடிப்பாங்க, பிள்ளை வைப்பாங்க, வேலை கிடைக்கும். பார்த்தீங்கன்னா வயசாகி நிற்போம். எனக்கு வயசு 59 ஆச்சு, இந்த முடிஞ்சு போச்சு. இந்த வந்த வாழ்க்கையில எப்படி வாழ்ந்தோம்ன்றதான் தேவை. திரும்பி பார்த்தோம்னா நல்லா இருக்கணும். இப்படி திரும்பி பார்த்தா 3 மாடி வீடு இருக்கணும், கீழே ஒரு கார் நிற்கணும், வீட்டுக்குள்ள ஒரு 40 பவுன் நகை இருக்கணும், ரொக்கம் ஒரு 200, 2000, 5000, 15 லட்சம் இருக்கணும். வந்தோம், கடை இருக்கு, நோய் நோக்காடு இருக்கு, தண்ணியை போட்டேன், சரக்கை போட்டேன். ரிட்டையர் சமயத்தில் ஆஸ்பத்திரியில் போய் வரிசையில் கட்டி நிற்கக்கூடாது. நல்லா பார்த்துங்க, ஆடி கார் வாங்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது, சைக்கிளை ஓட்டிட்டு கோயிலுக்கு போகணும். இதான் வாழ்க்கை. காசு வேணும் சார், கட்டாயம் காசு வேணும். காசு மட்டும் வேணும், தெரிஞ்சுக்கோங்க. காசு வேணும், காசு மட்டும் வேணாம். நீங்க பணம் 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 பணம்னு அலைஞ்சீங்கன்னா கடவுள் உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாரு, மித்த சுத்தி உள்ள நல்லதை பூரா எடுத்துருவார். பணம் சம்பாதிங்க, ஒய்ஃபு பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க 16 டீம் விளாண்டுருக்கீங்க. இந்த வாத்தியார்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்றேன், உங்களுக்கு 200 மாத்திரை, நீங்க ஆயுள் காலத்துல சாப்பிட வேண்டிய மாத்திரை 200 மாத்திரை கம்மி. உங்களுக்கு 100 ஊசி கம்மி. உங்களுக்கு போட வேண்டிய ஊசி என்ன செஞ்சிருவீங்க, குறைச்சிட்டீங்க. அது மாதிரி இது நல்லாவும் இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் வந்து பேசுனது நல்லா இருந்தா தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஓகே. 2வது நன்றி சொல்லணும்னு நினைச்சா எங்க பொன்ராஜுக்கு மட்டும் சொல்லிருங்க, பிரபாகரன் சாருக்கு சொல்லிருங்க. இப்ப இந்த காலேஜுக்கு நான் 2வது வட்டம் பேச வர்றேன். ஆமா, எப்பயுமே நான் நெகட்டிவா பேச மாட்டேன், பாசிட்டிவா தான் பேசுவேன். முடியாது இடம் கிடையாது. எங்க சம்பளம் எவ்வளவுன்னு கேட்பாரு, நான் கூட ஒரு 15,000 சேர்த்து சொல்லுவேன். ஆமா, அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். போய் எங்களுக்குமே நிமிந்து நின்றுக்க, கட்சி நின்றாவது ஒண்ணுமே இல்லை கூட. அவ்வளவுதான் சார் வாழ்க்கை. பழிவாங்க தேவையில்லை, அவங்க முன்னாடி வாழணும். ஒய்ஃபு பிள்ளைகளை நல்லா காப்பாத்திக்கணும். எங்க அப்பா நல்லா வச்சிருக்காரு, எங்களை நல்லா பாத்துக்கிறாரு என் புருஷன். அந்த மாதிரி வாழ்ந்தா போதும். எதுவும் தவறா பெருசா மன்னிச்சுக்கோங்க. வணக்கம் சார். ஆமா, வாங்க சார். நன்றி 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 சார்.
15 நிமிட பேச்சு நம்மளுடைய மூச்சை முட்டும் அளவிற்கு சிரிப்பு. இது மதுரைக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். அரசுதான் இவருக்கு ஓய்வளித்துள்ளது. அவர் பேசி பேசி அவருடைய உதடுகள் வாய்கள் தேய்ந்தது போதும் என. இந்த பேசுனதுனால என்ன கிடைச்சிச்சுன்னா, கலெக்டர் கார் போது நான் பேசிக்கிட்டே இருக்கேன். கலெக்டர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 சால்வா அவருக்கு போட்டிருக்காங்க. இந்த மலர் கொத்து எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்வீட் பாக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே காரை ரிட்டர்ன் அடித்து கலெக்டர் இறங்கி என் கையில் 10,000 கையில் கொடுத்து இந்த சால்வையெல்லாம் போட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து ஆஃபீஸ்க்கு வாங்கன்ட்டார். அது மாதிரி திருப்பி எங்களுடைய சைலேந்திர பாபுன்னு சொல்லி டிஜிபி இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு லெட்ரு மாதிரி போட்டு அனுப்பிச்சு அவர் என்னை நேர சிஎம் வர்றப்ப என்னை கூப்பிட்டு கையில் 10,000 கூப்பிட்டு அவர் சால்வை புக்குறோம் உனக்கு என்ன பிடிக்குன்னு கேட்பார். நான் கொஞ்சம் புத்தக பைத்தியம். எல்லாரும் கக்கூஸ்க்கு வந்து செல்லை எடுத்துகிட்டு போவாங்க, நான் புத்தகத்தை எடுத்துகிட்டு போவேன். 2 லட்சம் ரூபாய்க்கு வச்சுருக்கேன் புக்கு மட்டும். புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பேன். மாதத்துக்கு 3000 ரூபா புக்கு வாங்கிடுவேன். புக்கு வாங்கி படிச்சுக்கிட்டே இருப்பேன். அது ஒரு கிறுக்கு மாதிரி எனக்கு. எல்லாரும் செல்லை நோண்டுவாங்க, நான் செல்லை போட்டு இந்த தடவுற வேலையே இருக்க மாட்டேன். சம்சாரம் பக்கத்திலே இருக்கும், இவன் செல்லை நோண்டிக்கிட்டே இருப்பான். ஆமாம், அது நிறையா தான். ஆமாம், இப்போ போனு தான் முக்கியம், பொண்டாட்டி கூட பின்னாடி தான். அப்படி ஆகி போச்சு. எல்லாருமே போன்னு அலைகிறாங்க. இந்த இதில் வந்து சில சிஐடி இவங்க எஸ்பிசிஐடி கீழ் பிராஞ்சு இவங்க பூரா என்னை லிஸ்ட் எடுத்து இவர் நல்லா இதுன்றான்னு சொல்லி போன மாதம் 11ஆவது மாதம் சிஎம் வந்து மெடல் கொடுத்து 1 பவுன் நகையும் கையில் 25,000மும் அப்புறம் இந்த ஓலைச்சுவடி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க பாருங்க, அதுவும் எனக்கு கொடுத்தாங்க. அவ்வளோதான் பாராட்டு, வேற ஒன்றும் இல்லை சார். சாராவுடைய பேச்சாற்றல் மிகவும் ஆகச்சிறந்தது. அது அனைவருக்கும் அறிந்தது. யூடியூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும். சார்பு ஆய்வாளர் எஸ்ஐன் போட்டீங்கன்னா பழனி ஆண்டி மதுரைன்னு போட்டு பாருங்க. இன்னும் நாம குடும்பத்தோட சிரிச்சு மகிழலாம். சாரை அழைத்தது வந்து நோக்கம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆவல் எப்பவுமே இருக்கும். அவரை எல்லா இடத்துலையும் வந்து நான் வந்து பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆவல். சார் சொன்னாங்க, சாரோடைய சின்சியாரிட்டி லஞ்சமானலன்னு சொன்னாங்க. அதனை தாண்டி அவருடைய ஆகச்சிறந்த அந்த சின்சியாரிட்டி அப்படிங்கிறது நாங்கள் ஒரு முறை நேரிலே கண்டோம். எனது பள்ளிக்கு சார் அவர்களை வந்து இதே சிக்னலில் தான் சந்தித்தேன். சார் கலெக்டர் சொன்னாங்க, பொன்ராஜாங்கட்டி சொல்லலை. சாரை வந்து சிக்னலில் தான் சந்தித்தேன். இதே நான் யூனிகான் பைக்கில் இறங்கிட்டு சார் ரொம்ப அருமையாக பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கையை கொடுத்துட்டு நெல்பேட்டை சிக்னலில் கையை கொடுத்துட்டு அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டேன். அன்னைக்கு போயதுலேருந்து என்னுடைய வகுப்பில் சொல்லிக்கிட்டே இருந்தேன், என்னைக்காவது கொண்டு வந்து இப்படி ஒரு ஆளல் நம்ம வந்து கௌரவப்படுத்தணும் பள்ளிகளை அப்படின்னு சொல்லி. நான் எனது பள்ளியினுடைய சாரணர் ஆசிரியர் குடியரசு தினம் சுதந்திர தினம் இரண்டுமே வந்து இயக்கங்கள் தான் பொறுப்பெடுத்து நடத்துவோம். அப்போ அந்த நிகழ்வுக்கு வந்து நான் தான் முன்னிறுத்தினேன். இந்த மாதிரி சிறப்பு விருந்தினர் சாரை வந்து கூப்பிடுன்னு சொல்லி. ஆனால் எங்கள் பள்ளியில் எல்லாமே இன்ஸ்பெக்டர் இப்படி ஏசி மிகப்பெரிய நபர்களே அழைத்து தான் பழக்கம். நான் கூறினவனு கேட்டாங்க, என்ன எஸ்ஐன்னு சொல்கிறீங்க, கூப்பிடலாமா? கண்டிப்பாக கூப்பிட்டு தான் ஆகணும் சார் சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வு அங்கே மாற்றி காட்டினேன். ஆனால் அன்னைக்கு தான் சாரோடைய மிகப்பெரிய அவருடைய சின்சாரிட்டி புரிஞ்சது. எனக்கு கொடுத்த வாக்குறுதியினை நிறைவேற்ற வேண்டும் என எண்ணி எனது பள்ளியை வந்து அடைந்தார். மதியம் 2 மணிக்கு தன்னுடைய சொந்த தகப்பனார் இறக்கும் தருவாயின் நிலையில். இது ஒரு மிகப்பெரிய வழியை கொடுத்தது எனக்கு. தன்னுடைய சொந்த தகப்பனார் உயிருக்காக போராடி கொண்டிருந்த நிலையில் நான் வாக்குறுதி கொடுத்து விட்டேன், நான் கண்டிப்பாக செல்ல வேண்டும், என்னை 2000 மாணவர்கள் எதிர்நோக்கி நிற்பார்கள் என கூறிவிட்டு தன்னுடைய மனைவியிடம் ஆறுதல் கூறிவிட்டு எனது பள்ளியை வந்தடைந்தார். தொடர்ச்சியா போன், சார் எங்க வரீங்க நிகழ்ச்சி தொடங்கிருச்சு. ஏன்னா நான் தான் முன்னிறுத்தினேன். எல்லாருமே கேட்டாங்க என்ன அப்படிங்கிற ஒரு சூழல்ல எல்லாம் என்னை சினங்குண்டு நின்ற பொழுது என்னுடைய அழைப்பினை உறுதி செய்தார். ஆனால் வந்த சற்று நேரத்திலேயே தனது தந்தையை இழந்து அந்த செய்தியினையும் எங்களிடம் தெரிவிக்காமல் தன்னுடைய இதே பேச்சாற்றல் மூலம் தன்னுடைய மாணவர்களையும் மகிழ்வித்து மாணவருக்கு நல்லுரை வழங்கி அந்த செய்தியினை தன்னுடைய கடைசி தருணத்தில் அதுவும் எங்களிடமிருந்து விடைபெற்றாக வேண்டும் என்ற நிலையில் தன்னுடைய தந்தையின் இறப்பு செய்தியை அறிவித்து அந்த இடத்திலிருந்து வெளியேறினார். ஆகச்சிறந்த மிகப்பெரிய ஆற்றல் கொண்டவர், மிகப்பெரிய பிரபலங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் இந்த சூழலில் இவ்வாறான சிறிய சிறிய பதவியில் உள்ளவர்களும் நம்மோடு மனிதர்களாய் வாழ்கின்றனர் என நினைத்து நாம் மகிழ்வோம். இவ்வாறான நபர்களை நாமும் போற்றி மகிழ்வோம் என கூறி சார் அவர்களின் வாழ்த்துரைக்கு எங்களுடைய மாமதுரையின் மாவட்ட ஆசிரியர் கிரிக்கெட் கிளப் சார்பாகவும்
இங்கு கூடியுள்ள அனைத்து நண்பர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக மதுரை மாநகரில் முதல் ஒரே ஒரு டீலர் ஐடா எனர்ஜி